சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இதயங்களை நம்ம திருப்பலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம இன்றைக்கு எல்லாரும் வாசிக்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதாகம் முழுவதிலும் நீங்கள் வாசித்தால் அநேக ஆவிக்குரிய உலகத்திற்குரிய நமக்கு தேவையான அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் பவுல் சொல்லுகிறார் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம எல்லாரும் தியானிப்பது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அநேக மக்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அதிகமாய் எதிர்பார்க்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம தேவன் நமக்கு குறைவில்லாமல் தருகிறார். ஆனால் அதைவிட மேலானது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். அதற்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் பூமியில் வாழ்கிற நாட்களில் அதோடு கூட நமக்கு முடிந்து போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது இம்மையிலும் அது நமக்கு உதவி செய்கிறது. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போன பின்பும் அது மகிமையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அதற்கு பின்பும் நமக்கு கிடைக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. இதில் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு 7 ஆசீர்வாதங்களை பவுல் இங்கே எழுதுகிறார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து 7 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். இதில் 4ஆம் வசனம் வரைக்கும், அதாவது ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கீழே 4வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இதை நீங்கள் வாசிங்கன்னா இதில் 7 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நான் வாசித்து விடலாம். அதற்கு பின்பு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அது விவரமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பது அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய மகிமையின் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐசுரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்றும் தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பித்த அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதில் 7 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வருகிற நாட்களிலே அதை குறித்து நான் உங்களோடு கூட தொடர்ந்து விவரமாய் பேசுகிறேன். இதில் இப்பொழுது 3வது வசனத்தை கவனிங்க. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பவுல் இந்த நிருபங்களை எழுதும்போது
இவைகளெல்லாம் மனதில் நினைத்து தான் என்ன செய்கிறார்? எழுத ஆரம்பிக்கிறார். அவருடைய மனதில் ஆவியானவர் கொண்டு வருகிற அந்த வார்த்தைகளை அவர் எழுத்தின் வடிவமாக உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது அவருடைய மனதில் இந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை நினைக்கும் போது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த வசனம் பாருங்க, அந்த மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆரம்பிக்கிறத கவனிங்களேன். எப்படி எழுதுகிறார் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கீழே வருகிறதான அந்த ஆசீர்வாதங்கள், கீழே கொடுக்கப்படுகிறத 7 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எழுத அவர் மனதில் நினைக்கும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் அவரால் இருக்க முடியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் முதலாவது ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லுங்க. நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நினைக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி. தேவனே நீர் எனக்கு எவ்வளவாய் செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் எதை நினைக்கணும்? கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் பிறக்கிறதற்கு முன்பதாகவே என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எப்படி ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பு ஆண்டவர் சகலவற்றையும் உண்டாக்கின பின்பு கடைசியாக தேவன் மனிதனை உண்டாக்கினாரோ, அவனுடைய தேவைகளை எல்லாம் முதலாவது உண்டாக்கிவிட்டு கடைசியில் மனிதனை உண்டாக்கினாரோ, அதுபோல இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் சிலுவையிலே மரித்து நமக்காக எல்லா மீட்பையும் உண்டாக்கி நமக்குரிய சகல விதமான பூமிக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். பவுலை விட இன்னும் நாம் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அதை எழுதுவதற்கு முன்பு பவுலுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த நன்றி உணர்வு இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரை பாடும்போது, கர்த்தரை பாடும்போது அந்த மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை பாட முடியும். வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், சந்தோஷமாய், கர்த்தருக்குள் சந்தோஷமாய். அப்போ எது அந்த சந்தோஷம் வரும்? எப்படி அந்த சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது? ஸ்தோத்திரம். உலகத்தாரை போல நாம் பெரிய புகழ்ச்சிக்குரியவர்கள் அல்ல. உலகத்தாரை போல பெரிய பணங்களை நம்ம திரட்டுவதில்லை. உலகத்தாரை போல பேரும் புகழ்ச்சி நம்ம தேடுகிறதில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நமக்கு தெரியும், இந்த உலகம் பெற்றிராத அநேக நன்மைகளை ஆண்டவர் எனக்காய் செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்காக செய்திருக்க நினைக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நீங்க பாடுகிற பாடல் ஜீவனுள்ளதா இருக்க வேண்டுமானால் அந்த நன்றியை நினைத்து பாடி பாருங்க. கர்த்தர் எனக்கு என்னதெல்லாம் செய்திருக்கிற நினைச்சு நீங்க பாருங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பவுலுடைய இருதயம் தாவீதினுடைய இருதயத்தை போல பொங்கி வருகிறது. கர்த்தர் எனக்காக என்னதெல்லாம் செய்திருக்கிறார் என்று அவர் நினைக்கும் போது இருதயம் நன்றி சொல்ல பொங்கி வருகிறது. சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் இருதயம் ஸ்தோத்திரம் அது ஆயத்தமாய் இருக்கிறது, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நினைக்கும் போது நம்முடைய இருதயம் நன்றியால் நிறைந்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவும் செய்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? ஒருவன் மாத்திரம் தானே திரும்பி வந்திருக்கிறான். சுகமானவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நன்மையை பெற்றுக்கொண்டவர் 10 பேர் அல்லவா? ஒருவன் மாத்திரம் தானே திரும்பி வந்திருக்கிறார். மீதி 9 பேர் எங்கே? நான் காலையில் சொன்னது போல சுவிசேஷத்தினுடைய வல்லமை, அதுக்கு இருக்கிற வல்லமை அற்புதங்களுக்கு இல்லைன்னு நான் சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்? 10 பேர். ஆனால் திரும்பி வந்திருக்கிறவன் அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினாலே இருதயம் மாற்றப்பட்டிருக்குமானால் 10 பேரும் வந்திருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த நன்றி, அந்த நன்றி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அந்த நன்றி எப்படி வருகிறது? நான் ஆடுகளுக்கு பின்னால் தெரிந்தேன். என் குடும்பத்திலேயே நான் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவனாக இருந்தேன். என் குடும்பத்தில் நான் ஒரு சிறியவனாக, இல்லாவிட்டால் எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக ஒரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், நான் உடைந்த பாத்திரம் போல இருக்கிறேன், எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் எடுத்து இஸ்ரவேலின் மக்களுக்கு தலைவனாக, என் குடும்பத்திற்கு தகப்பனாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்.
தாழ்மையில் நினைத்தவரை துதிக்கிறேன். ஆமென். நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. புழுதியில் இருந்தல்லவா அவர் என்னை எடுத்தார், குப்பையில் இருந்தல்லவா அவர் என்னை உயர்த்தினார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவதற்கு ஒரு நாள் நம்முடைய இருதயங்கள் மறந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லுவதற்கு முன்பு பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்று நினைக்கிறேன், 6 9 சரியா எனக்கு தெரியல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அங்க பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீ ஜெபம் பண்றதுக்கு முன்னாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. நீ ஜெபம் பண்ணும்போதே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீ என்ன ஜெபம் பண்ணுகிறாயோ அதை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு என்ன பண்ணு, நன்றி சொல்லுங்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், எல்லாவற்றையும் நமக்காக தேவன் செய்து முடித்து இருக்கிறார். நம்ம எவ்வளவாய் நன்றி சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க. எதை எதிர்பார்க்கிறோமோ அதற்காக நன்றி சொல்லுங்க. ஒருவேளை நீங்க நன்றி சொல்லி கொண்டு இருக்கும் போது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி சந்தோஷமாய் பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அந்த வசனத்தை மறுபடியும் கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை, அந்த வார்த்தையை கவனிங்க, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதற்கு ஒரு வழி யாராக இருக்கிறார்? கிறிஸ்து. கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவின் மூலமாக. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு சில ஆட்கள் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு யெகோவா விட்னஸ், இல்லை யெகோவா மாத்திரம்தான் தேவன், பிதாவாகிய தேவன் மட்டும்தான் தேவன் என்று சொல்லுகிறவர்களானாலும் சரி, இஸ்லாமியர்கள் இயேசு பிதாவே என்று சொன்னாரே அவரைத்தான் நாங்கள் யாராக ஆராதிக்கிறோம், அல்லாஹ்வாக நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று சொன்னாலும் சரி, வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, சகலவித ஆசீர்வாதமும் யார் மூலமாக தான் வரணுமா? கிறிஸ்துவின் மூலமாக தான் வரணும். யோவான் 14:6 வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில், வழி அவர்தான். நீங்க உலகத்தில் எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சரி, ரட்சிப்பா, விடுதலையா, சமாதானமா, சுகமா, பொருளாதாரமா, மகிழ்ச்சியா, நீங்க எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் சரி கிறிஸ்துவின் வழியாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வழியாக தான் பெற்றுக்கொள்ள முடியும், கிறிஸ்துவின் மூலமாய். ஏனென்றால் மனு குலத்திற்காக தேவனுக்கும் நமக்கும் நடுவாக மத்தியஸ்தராக, பிரதான ஆசாரியராக, தேவ ஆட்டுக்குட்டியாக, ரத்தம் சிந்துகிறவராக, பாவ நிவாரண பலியாக நமக்காக நின்றவர், தேவனுக்கும் நமக்கும் நடுவாய் நின்றவர் கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாமல் நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் வருகிறதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த ஒரு நன்மை வர வேண்டுமானால் யார் மூலமாக தான் வரணும்? கிறிஸ்துவின் மூலமாகத்தான் வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். அல்லேலூயா. கிறிஸ்துவை தள்ளிவிட்டு நீங்கள் பிதாவினிடத்திலே அல்லாவிடத்திலே எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறவர் கிறிஸ்து. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த எபேசு நிருபத்தில் மாத்திரம் பவுல் கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லுகிற வார்த்தைகள் மாத்திரம் அநேக இடங்களில் அவர் அதை சொல்லுகிறார். இந்த எபேசு நிருபத்தில் அதை அதிகமாக சொல்றார், கிறிஸ்து. ஆமென். சரி, அப்போ சகலவித நன்மைகளும் நமக்கு யார் மூலமாய் வருகிறது? கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு வருகிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் காண்பிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், நல்ல கவனிங்க, நீங்க எதை செய்தாலும், கிரியையினாலாவது வார்த்தையினாலாவது
நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா, நல்ல ஜெபம் பண்றீங்களா, கர்த்தரை பாடுறீங்களா, ஆராதிக்கிறீங்களா, நீங்க எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கையினால் செய்யப்படுகிற எந்த கிரியை நீங்க எதை செய்றீங்களோ அது எல்லாவற்றையும், அது வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவன் வாசிக்குமா, பிதாவாகிய தேவனை அவர் மூலமா ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் பைபிள், அதுதான் வேதம். அவர் மூலமாகத்தான் தேவனிடத்தில் சேர முடியும். அவர் மூலமாகத்தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் மூலம் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் வருமே தவிர அதுக்கு வெளியே வராது. அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்களேன். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், கவனிங்க கவனிங்க, யாரால? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமின் காலத்தில் உலகத்தில் கிறிஸ்து அறியப்படாதவராய் இருந்தார், அப்படிதானே? யாவே யெகோவா தேவன் மாத்திரம் அறியப்பட்டவராக இருந்தார். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும், ஆபிரகாமுக்கு தேவன் என்னதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணி ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களும் யார் மூலமாய்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் தேவனிடத்தில் வருகிறது என்றால் யார் மூலமா தான் வரணும்? கிறிஸ்துவின் மூலமா தான் வரணும். அவர்தான் நமக்கு வாசல், அவர்தான் நமக்கு வழி. ஆகையினால எந்த ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பெற முடியும் என்று இங்கே அவர் கொண்டு வருகிறதா காண்பிக்கிறதை காண்கிறோம். இன்னும் ஒரு சில வசனம் மாத்திரம், ஒரே ஒரு வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். ரோமர் 16:27. கிறிஸ்துவின் மூலமாய், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் மூலமாய் அவர்தான், அவர் மூலமாகத்தான் நீங்கள் ஏறெடுக்கப்படுகிற துதி ஆராதனை எல்லாமே நீங்க அவர் மூலமாக ஏறெடுத்தால் தான் பிதாவால் அங்கீகரிக்கப்படும். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? நீங்க என் ஆராதனை பாடல்கள் ஜெபம் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் மூலமாய் செய்தால்தான் பிதாவினால் அங்கீகரிக்கப்படும். ஆமென். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய். குமாரன் இல்லாமல் நீங்கள் பிதாவினிடத்தில் சேரவும் முடியாது, உங்கள் ஜெபம் போகவும் செய்யாது. எல்லாவற்றுக்கும் வழி கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. 4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா பாசிட்டிவ், அப்படிதானே? ஆசீர்வதித்திருக்கிறார், முடிஞ்சிருச்சு. அவர் இனி ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை, எல்லாமே ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகேவா? சரி, என்ன ஆசீர்வாதங்கள்? ஒரு 7 ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறது. சரிங்களா? நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் விளக்குகிறேன். 1, 4வது வசனத்தில், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இதில் ஒரு ஆசீர்வாதம் சொல்லுகிறது. என்னது? உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். இதுதான் முதல்ல சொல்லப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்போமா? உலக தோற்றத்திற்கு முன்பே. விளங்குதா எத்தனை பேருக்கு? உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். இது எப்படி? உலகமே உண்டாகல, உலகமே உண்டாகல. உலகமே உண்டாகிறதுக்கு முன்னால மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லை, அவர் சிலுவையில் மரிக்கல. எப்படி நம்மை தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? உலக தோற்றத்திற்கு முன்பே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் கொஞ்சம் விளக்குற மாதிரி. இதுதான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில், ஆவிக்குரிய வெளிச்சத்தில் நீங்கள் வேதத்தை அறியணும். எப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியிலே திட்டமிடுகிறார். நல்லா கவனிங்க. தம்முடைய ஆவியிலே
திட்டமிடுகிறார். சகலவற்றையும் முன்னறிகிற தேவன் தமக்குள்ள இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு தேவன் திட்டமிடுகிறார். இந்த உலகத்தில் தமது சாயலாக மனிதனை படைக்கும்படி ஆண்டவர் தமக்குள்ளே அவர் திட்டமிடுகிறார். எப்படி என்றால், நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க, கையில் ஒரு 20 லட்சம் ரூபாய் இல்லை ஒரு 30 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறீங்க, இல்லை அதை விட அதிகமாக குறைய வச்சுருக்கிறீங்க, ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க. வீட்டை கட்டுவதற்கு முன்பு என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க. அந்த வீட்டினுடைய ஒரு வரைபடம், மாடல் போடுவாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி தான் என்ன செய்ய போகிறேன், ஒரு வீட்டை கட்ட போகிறேன். இதுதான் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் பிதாவாகிய தேவனுடைய ஆவியிலே நான் எப்படி உலகத்தை உண்டாக்க போகிறேன், இந்த உலகம் எப்படி இயங்க போகிறது, நான் உண்டாக்க போகிற உலகத்தில் நான் என் சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை நான் வைத்து எப்படி நான் அவனை எனக்கு சாட்சியாக அவனுக்கு எனக்கு பிரதிநிதியாக நான் எப்படி வைக்க போகிறேன். அவருக்குள் இந்த உலகத்தை உண்டாக்குகிறார். உண்டாக்கின பின்பு அவர் மனிதனை படைக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, மனிதனை பூமியில படைக்கிறதுக்கு முன்னால எங்க படைச்சாரா? தம்முடைய ஆவியில திட்டத்தில் படைக்கப்பட்டான். நல்ல விளையாடுங்க, திட்டத்தில் படைக்கப்பட்டான். எப்படி ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் இங்கே பாத்ரூம் இருக்கணும், இங்கே கிச்சன் இருக்கணும், இத்தனை பெட்ரூம் இருக்கணும், ஸ்டேர்கேஸ் எப்படி போகணும், எல்லாவற்றையும் அவர்கள் கண்கள் பார்த்து உண்டாக்குறதுக்கு முன்னால அதை மனதில் ஒரு வடிவமைக்கிறது போல ஆண்டவர் தன் மனதில் அதை உருவாக்குகிறார். அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், மனிதனை கொண்டு போய் ஏதேனில் ஆண்டவர் வைக்கிறார். அங்கே அவன் சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறான், மனிதன் விழுந்து போகிறான். எங்க? திட்டத்தில், அவருடைய ஆவியில். இந்த உலகத்தை எழுத்தின்படி உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர் ஆவியில் தேவன் உண்டாக்கும் போது அங்கே மனுஷன் என்ன பண்றான்? விழுந்து போனதை காண்கிறார். விழுந்து போனதை கண்ட தேவன் இந்த மனிதனை விட்டுவிட விரும்பவில்லை. நீங்க கேட்கலாம், அந்த ஆண்டவர் அவன் விழுந்து போற ஒரு மனுஷனை முன்கூட்டியே பார்க்கிறாரே, அவனை உண்டாக்காமலே இருந்திருக்கலாமே. நான் கேட்ட கேள்வி, அவன் உண்டாக்காமலே இருந்திருக்கலாமே. என்னதான் மீட்பின் திட்டத்தை நீர் உண்டாக்கினாலும், அதனால் மனுக்குலம் மீட்கப்பட்டாலும், உலகமெங்கிலும் 100 கோடி மக்கள் இருக்கிறதுல 10 கோடி பேர் ரட்சிக்கப்பட்டாலும், பரலோகத்துக்கு வந்தாலும் 90 கோடி மக்கள் நரகத்துக்கு தானே போவாங்க. அவனை உண்டாக்காமலே இருந்திருக்கலாமே என்று கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு பதில் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் தூதர்களை பணிவிடை ஆவிகளாக படைத்திருக்கிறார். ஆனால் அவர் அன்பு செலுத்துவதற்கும் உறவு முறை கொண்டாடுவதற்கும் யாரும் இல்லை. அல்லேலூயா. அதை தேவன் அவ்வளவா நேசிக்கிறாரா? என்னோடு கூட உறவு கொண்டாடுகிறதுக்கு எனக்கு யார் வேணும் சொல்லுங்களேன்? எனக்கு ஒரு மகன் வேணும், எனக்கு பிள்ளைகள் வேணும். நான் அன்புள்ளவர் என்பதை அவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? நிரூபிக்கணும், வெளிப்படுத்தணும். நான் அன்புள்ளவர் என்பதை அந்த மக்களுக்கு நான் சொல்லணும், என் அன்பை காண்பிக்கணும். இதனால தான் கர்த்தர் மனுக்குலத்தை உண்டாக்கினாரா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய ஆவியில மனுஷன் விழுந்து போகிறான். இந்த விழுந்து போன மனுஷனை அவர் விட்டுவிட விரும்பல. அந்த மனுஷனுக்கு எதை உண்டாக்குகிறார்? மீட்பின் திட்டத்தை உண்டாக்குகிறார். ஆமென். மீட்பின் திட்டத்தை உண்டாக்குகிறார். யாரை கொண்டு மீட்பது? பேதுரு சொல்லுகிறார், பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் இதை வச்சு மீட்க முடியுமா? ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்த மனிதனுடைய ஆத்துமாவை பணத்தினால் மீட்க முடியுமா? நோ. இவனுக்கு பதிலாக வேறொரு மனுஷனை அவனுடைய இரத்தத்தை கொண்டு இவனை மீட்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் எல்லா மனுஷனும் பாவம் செய்து எல்லா மனிதனும் குற்றம் உள்ளவனாய் மாறி அவருடைய ரத்தம் அசுத்தமாய் மாறி போனதுனால எந்த மனித ரத்தமும் அவனுடைய பாவத்தை மீட்கக்கூடியது அல்ல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 17:11 நினைக்கிறேன், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனிதனுடைய பாவத்திற்காய் சிந்தப்படுவது ரத்தமே. அப்ப இந்த மனுஷனுடைய மீட்குன்னா என்ன வேணும் சொல்லுங்க எல்லாரும்? மனிதனை மீட்குன்னா என்ன வேணும்?
ரத்தம். ஏன்னா ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. மனுஷனுடைய ஜீவனுக்காக இன்னொரு ஜீவன் கொடுக்கப்பட்டால் மாத்திரமே அதிலிருந்து அவனை மீட்க முடியும். அப்படியானால் அவனை மீட்பதற்கு ஒரு ரத்தம் வேணும், அவனுக்கு ஜீவனை கொடுக்கணும், அது குற்றமற்றதா இருக்கணும், பாவம் இல்லாததா இருக்கணும். அப்படி ஆவியில் ஆண்டவர் திட்டமிடுகிறார். யாருமே இல்லை. அல்லேலூயா, யாருமே இல்லை. அங்குதான் தேவன் தீர்மானிக்கிறார், நானே உலகத்தில் மனிதனாய் சென்று இந்த மனுக்குலத்திற்காய் நான் ரத்தம் சிந்துவேன். அல்லேலூயா. உலகம் உண்டாகிறதற்கு முன்னே நீங்க வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லும், உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டவனமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன். எப்போ? எப்படி உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவன் மனுஷனை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? அவன் விழுந்துட்டான். அவன் விழுந்த மனிதனை தூக்கி எடுப்பதற்கு மீட்பரை உண்டாக்குகிறார். அந்த மீட்பர் அவரே இந்த உலகத்தில் யாரா வருகிறார்? மனிதனாக, தேவாட்டுக்குட்டியாக வருகிறார். அப்போ அவர் அடிக்கப்படுகிறார். எங்க? சிலுவையில் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ரத்தம் சிந்துகிறார். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அந்த கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். விளங்கிச்சு? ஆமென் சொல்லுங்க சத்தமா, சத்தம் அல்லேலூயா. விளங்கிச்சா? ஆமென். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? இந்த தெரிந்து கொண்டார் என்பதுதான் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை நான் இன்னும் பிறகு நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இது நம்ம ஒரு நாளே சொல்ல முடியாது, விளக்குகிறேன். எதற்காக தேவன் நம்மை அப்படி தெரிந்து கொண்டாராம்? அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படிக்கு. ஆமென். அப்போ ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஒரு இராணுவத்தில் இருக்கிறதான ஒரு இராணுவ வீரன் அவன் தன்னை உணர்கிறான், இந்திய அரசாங்கம் என்னை எதற்காக தெரிந்து கொண்டது? காஷ்மீர் பார்டர்லையா, இல்ல லடாக்லையா, இல்ல நான் எங்க நின்று நான் என் தேசத்திற்காக சேவை செய்யணும், எதற்காக என்னை தெரிந்து கொண்டது? அந்த தெரிந்து கொண்டதை அவன் உணரும் போதுதான் இரவும் பகலுமாய் விழித்திருந்தவன் என்ன செய்கிறான்? காவல் காக்கிறான். ஆமாவா? என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, நீங்களும் நானும் உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே, உலகம் நம்மை பெயர் வைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். ஆமென் சொல்லுங்க. அன்பில், அது என்ன பாஸ்டர் அன்பில் பரிசுத்தம்? நீங்க கவனிக்கணும். அன்பில் பரிசுத்தம், அந்த அன்பில் பரிசுத்தம் என்ற வார்த்தையை நான் ரொம்ப ஆண்டோட திரும்ப திரும்ப கேட்டு அங்கும் இங்குமா தியானிக்கிறேன். அன்பில் பரிசுத்தம், ஸ்தோத்திரம். அதனுடைய அன்பில் பரிசுத்தம் என்றால் என்ன? இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் அன்பு செலுத்துகிறவர்கள் ஏதாயிலும் தங்களுக்கு ஒரு சுய ஆதாயம் கிடைப்பதற்காகவே அன்பு செலுத்துகிறார்கள். அதற்கு பின்னால ஒரு லாபம், ஒரு சுயம் இருக்கிறது. உலகத்தில் அன்பு செலுத்துகிற எல்லாரும் அதற்கு பின்னால என்ன இருக்கு? ஒரு சுய லாபம் இருக்கிறது. ஏதோ ஒன்று பின்னால வச்சிட்டு தான் அன்பு காட்டுறாங்க. சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. இந்த உலகத்தில் எந்த மனிதனானாலும் மனுஷியானாலும் அவர்கள் செய்கிற உதவிக்கு பின்னால ஒரு சுயம் இருக்கிறது. நாம செய்கிற ஊழியத்திற்கு பின்னால நமக்கு ஒரு லாபம் இருக்கிறது என்று அறிந்ததுனால தான் செய்கிறோம். மல்கியாவில் ஒரு வார்த்தை சொல்லுவார், எவன் எனக்கு கூலி இல்லாமல் கதவை சாத்துவார். கூலி இல்லாமல் யாருப்பா எனக்கு பணிவிட செய்கிற? அதெல்லாம் நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் பாருங்க, அது பரிசுத்த அன்பு. அந்த அன்பை நான் சொல்றேன். அல்லேலூயாவா, அல்லேலூயா. அது மாசற்ற அன்பு, எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத அன்பு, தேவனுடைய அன்பு.
ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் பலியானதினாலே, மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம நல்லவர்கள் அல்ல, பக்தி உள்ளவர்கள் அல்ல, ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்தவர்கள் அல்ல, பாவிகளிலும் பிரதான பாவிகள். அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தும்படி போகிறான், ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறான், தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் போகிறான், கர்த்தருடைய பிள்ளைகளை சித்திரவதை பண்ணுகிறான், ஆண்டவருடைய நாமத்தை இழிவுபடுத்துகிறான். ஆனால் கர்த்தர் அவனை நேசிக்கிறார். நம்மை நேசித்து அப்படிதான் ஆண்டவர் ரட்சித்தார். நம்மிடத்தில் யாதொரு நன்மை இல்லை. அந்த அன்பு பரிசுத்தமான அன்பு. அந்த அன்பில் எவ்வளவேனும் களங்கம் இல்லாத அன்பு, கலப்படம் இல்லாத அன்பு. அல்லேலூயாவா. 1 யோவான்ல வாசிக்கிறோம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு மாசற்ற அன்புங்க. அந்த அன்பு சீசரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, ஆரம்பத்தில் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தது போல கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல எது வரைக்குமா? இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒருத்தன் சந்தேகப்படுகிறான், ஒருத்தன் அவிவிசுவாசியா இருக்கிறான், ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான், ஒருத்தன் மறுதலிக்கிறான், ஒருத்தன் சத்தியம் பண்றான். இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்னு பின்னால போறான். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில், குறைவுகளுக்கு மத்தியில், இந்த சீசனத்தில் இத்தனை குறைவுகள் இருந்ததற்கு மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆரம்பத்தில் அவர்கள் மேல் கர்த்தர் எப்படி அன்பு வைத்தாரோ அதுபோல முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பா இருந்தார். அல்லேலூயா. கல்யாணம் முடிந்த ஆரம்பத்தில் அவர்கள் மேல் வைத்த அன்பு இன்னைக்கு இருக்குதான்னு பாருங்க. மனுஷ அன்புங்க, அது மாறும். அல்லேலூயா. மனித அன்பு மாறும். உலகத்தில் சொல்லுவாங்க, என்ன கையப்பிடி, கல்யாணம் முடிஞ்ச உடனே கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போகிறானா, இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, அதனால தான் கல்யாணம், அதை வச்சே சொல்லிடலாங்கிறாங்க. 1 மாதம் இருக்கும், இல்லைன்னா 6 மாதம் இருக்கும், கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போகிறான், தோத்துறான். கூட்டத்துக்குள்ளே எந்த இடத்துல அவளை நின்று கூட்டிகிட்டு போவான், வாமா வாமா. கொஞ்ச நாள் கழிச்சிட்டுனா அறிவிப்பட்டு அவளை வர முடியாது கூட. அட சனியனை, அன்பு எங்கேயோ போயிடுது. இது மனுஷனுடைய அன்பு மாறும், சூழ்நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மாறும். அழகு இருக்கும்போது நேசிக்கும், அழகு குறையும் போது ஸ்தோத்திரம் மாறும். அந்த அன்பு என்பது மனுஷனுடைய அன்புலாம் மாறுகிறது. பரிசுத்த அன்பு கிடையாதுங்க. அன்பில் என்ன இல்லை? அன்பில் பரிசுத்தமானால் நீ திருமணம் ஆகும்போது அவங்க கரத்தை பிடிக்கிற நாட்களில் எப்படி அன்பு கூர்ந்தாயோ அதை போல கல்லறையில் சேருகிற வரைக்கும் முதிர் வயதிலும், ஆமென், முதிர் வயதிலும் உன்னுடைய அன்பு மாறாதது. தேவனுடைய அன்பு மாறாதது. நம்மை ரட்சிக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோல இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். நம்மிடத்தில் எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ பலவீனங்கள் வந்த நேரங்களில் எல்லாம் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பில் மாற்றமே இல்லை, அவருடைய அன்பில் மாற்றமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் மனிதனோ எப்பொழுதும் சுய லாபம் உடையவனாய் இருக்கிறான். வேதத்தில் ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 19:27. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும், எங்க படகை விட்டுட்டோம், மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டோம், நம்ம பெரிய கலெக்டர் உத்தியோகத்தை விட்ட மாதிரி நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டோம், இவைகளெல்லாம் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே. என்னவா? எங்களுக்கு பின்னால என்ன இருக்கு? என்ன கிடைக்கும்? இதுதான் மனுஷனுடைய இயல்பு.
பவுல் இங்கே சொல்லுகிறார், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். ஆமென். அப்ப நான் சொல்லுகிறேன், உண்மையாக அன்பில் ஆண்டவரை பின்பற்றினால் சாவிலும் ஆண்டவரை வாழ்வில் உண்மை பின்பற்றுவேன் என்றால் என்ன கிடைக்கும்னு கேட்பானா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே, உங்க ஊழியம் செய்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னொருத்தர் யாக்கோபும் யோவானும் மார்பிளை சாய்ந்து இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே மகிமையில் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என் அண்ணன் லெஃப்டில் இருக்கணும், நான் ரைட்டில் இருக்கணும். இதில் அந்த அம்மா வேற ரெக்கமெண்டேஷன், யாக்கோபுடைய அம்மா, அந்த அம்மா வேற ரெக்கமெண்டேஷன், என் பிள்ளைக்கு ஒருத்தனுக்கு இடது பக்கம், இன்னொருத்தனுக்கு வலது பக்கம், ஏதாவது கிடைக்கும். நான் உங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் ஒன்றும் தரப்போறதில்லை, அதுக்கு பதிலாக நீ எனக்காக ஜீவனை கொடுக்கணும், ஊழியம் செய்யணும்னா ஒருத்தன் வரமாட்டான், எங்களோட என்னையும் சேர்த்து தான். ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் எவன் வருவான்? அம்மாவா? அதனால தான் ஆண்டவர் மல்கியாவில் சொல்கிறாரு, அதை வாசிங்க பார்க்கல. மல்கியாவின் புஸ்தகம் 1:10 மல்கியா 1:10. உங்களில் எவன் கூலி இல்லாமல், அல்லேலூயா, எவன் பூட்டுவான்? கூலி இல்லாமல் எவன் கதவை பூட்டுவான்? ஐயா, கூலி இல்லாம நீ இந்த கதவை கூட மூட மாட்ட. அதுக்கு என்ன எதிர்பார்க்கிற? ஒரு ஆசாரியன் ஆலயத்தில் செய்கிற வேலைகளுக்கு கூலியை எதிர்பார்க்கிறான். கூலி இல்லாம உங்களுக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை வேணும். ஆமென். கூலியை எதிர்பார்க்கல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், உங்க பாசம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கூலி இல்லாமல் எவன் கதவை பூட்டுவான்? உங்களிடத்தில் ஒருவன் எவன் சம்பளம் இல்லாமல் நீ அக்கினியை கொளுத்துவ, பலிபீடத்தில் நீ ஊழியம் செய்வியான்னு கேட்கிற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய வேலைகளுக்கு பின்னால ஒரு சுய லாபம் இருக்கிறது, இல்லாமல் செய்ய மாட்டான். இதுதான் மனிதனுடைய அன்பு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற அன்பு பரிசுத்தமான அன்பு என்று சொல்லுகிறது. பரிசுத்தமான அன்பு என்றால் என்ன என்றால், பிரதிபலன் எதிர்பாராமல், நன்மை செய்தாலும் பாடு அனுபவித்தாலும், ஆண்டவரை நன்மை செய்து பாடு அனுபவித்தாலும், அதனால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும், ஆண்டவரை நான் இன்னும் அன்பு கூறுவேன், நான் இன்னும் அன்பு கூறுவேன். எத்தனை மக்களை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா என் ஊழியத்தின் பாதையில்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கலன்னு சொன்னா ஆண்டவரை மறுதலிக்கிற மக்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற மக்கள், சபையை விட்டு விலகி போகிற மக்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, கூட்டங்களுக்கு வர மாட்டாங்க. காரணம், அவர்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் அவர்கள் மனதில் இருக்கிற அந்த குறைபாடுகள். நான் இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நான் ஓடுகிறேன், உழைக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், கொடுக்குறேன், எனக்கு ஒரு பிரதிபலனும். அப்போ அதுக்கு பின்னால் இவங்க ஏதோ ஒரு சுய லாபத்தை எதிர்பார்த்து தான் கர்த்தரை பின்பற்றுகிறார்களே தவிர, ஒரு பரிசுத்த அன்பினால் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் மிகவும் குறைவு. இங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ அந்த பரிசுத்தமான அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே நீர் எனக்கு அந்த அவங்க சொன்னாங்க பாருங்க, அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, அல்லேலூயா, அவர் எங்களை ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காமல் போனாலும் சரி, அவர் உயர்த்தினாலும் சரி, எங்களை தாழ்த்தினாலும் சரி, அவரை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். காரணம் என்ன? நான் அவரை அறிந்திருக்கிறேன், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் யார் என்று நான் அறிந்து கொண்டேன், எனக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகையால் நான் அவரை விட்டு போக முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகம் என்ன குறை சொன்னாலும், உலகம் நம்ம எவ்வளவாய் தரம் தாழ்த்தி பேசினாலும், அந்த ஆண்டவர் தானே வணங்குனீங்க,
இயேசு இயேசுன்னு ஓடுனீங்களே, என்ன லாபத்தை கண்டீர்கள் என்று பேசினால் 1000 பேசினாலும் என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. அது பரிசுத்தமான அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதே எபேசு சபைக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் சில வசனங்களை வாசித்தால் எபேசு சபைக்கு தான் சொல்றார். இதே எபேசு சபைக்கு தான் சொல்றார். வெளிப்படுதல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் சில வசனங்களை வாசித்து பார்த்தா அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டாய், நல்லது, ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எத்தனை வசனமா? 4. வெளிப்படுத்தல் 2:4 வாசித்து பாருங்க. எபேசு சபைக்கு தான் எழுதுகிறார். இதே எபேசு சபைக்கு தான் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் பாருங்க பேதுரு. இந்த பேதுருவை உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் சந்தித்து கேட்கிறார், பேதுருவே, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? என்ன கிடைக்கும்னு நினைச்சு கேட்டுதானப்பா வந்த நீ? எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டுதானே நீ வந்த? ஆண்டவர் இப்ப கேட்கிறார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. 4 வார்த்தை சொல்லுது. நல்லா கவனிங்க, 4 வார்த்தை சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். அதுல வேற யாருக்கும் என்ன இல்லை? 90% ஆண்டவருக்கு, 10% உலகத்துக்கு இல்ல, 10% மனைவிக்கு, 10% பிள்ளைகளுக்கு இல்ல. என்னை பார்க்கல் உன் மனைவியாகிலும் பிள்ளைகள் நேசிக்கிறவன், புருஷனையாக நேசிக்கிறவன் பாத்திரம் அல்ல. 100% தேவன் அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 100% அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய முழு அன்பும் உமக்குத்தான். ஆமென். அந்த அன்பில் இருந்து என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது. கர்த்தர் கேட்கிறார், முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும். ஏன்னா இந்த ஆத்துமா இருக்கு பாருங்க, ரொம்ப பிரச்சனையானது இந்த ஆத்துமா தான். நான் ஏற்கனவே ஆத்துமா பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆத்துமா என்று சொன்னாலே தீர்மானம் எடுக்கிறது எதுதான்? ஆத்துமா தான். நீங்க சர்ச்சைக்கு வரணும்னு தீர்மானம் எடுத்தது ஆத்துமா தான். ஆவி என்ன பண்ணும்? உற்சாகப்படுத்தும், சர்ச்சுக்கு போன்னு சொல்லும் என்ன. ஆனா ஆவி உங்களை கூட்டிட்டு வர முடியாது. எதான் கூட்டிட்டு வரணும்? ஆத்துமா தான் கூட்டிட்டு வரணும். அதுதான் தீர்மானம் எடுக்கும். போகணுமா வேண்டாமான்னு தீர்மானம் எடுக்கிறது ஆத்துமா தான். அதனால தான் தண்டனையும் எதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம் ஆத்துமாவுக்கு தான். அல்லேலூயா. ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. ஆத்துமாவுக்கு தான் கேள்வியே வரும். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த இது ஏன் நான் சொல்ல வந்தேன்? என்ன மக்களே? முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும், அப்புறம் உன் முழு இருதயத்தோடும், அப்புறம் உன் முழு பலத்தோடும். அல்லேலூயா. இந்த 4ஐயும் விவரிச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு, இந்த 4ஐயும் ஆண்டவரே, என் முழு இருதயத்தோட, என் முழு ஆத்மாவோட, முழு மனதோடு, முழு பலத்தோடு. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? முழு மனசோடு ஜெபம் பண்ணவே முடியல. முழு மனதோடு அன்பு கூற எங்க? ஒரு ஜெபம் பண்ணா கூட முழு மனசோடு ஜெபம் பண்ணவே முடியல. ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்குள்ள அவனுடைய மனசு 850 தடவை எங்கே சுற்றிட்டு வந்துடுமா? முழு மனதோடு. அந்த மனசு இருக்கு பாருங்க, அது குரங்கான். மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மனசை பிடிச்சு நீங்கள் கட்டி வச்சு மனசை அடக்கி ஒருமனப்பட்டு நீங்கள் ஆண்டவரத்தில் நெருங்கிட்டீங்கன்னா அந்த விஷன் கிடைச்சிடும், உங்களுக்கு தரிசனமே கிடைக்கும். ஆனால் முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஒரு மனமாக ஜெபம் பண்ணிடலாம், ஆண்டவரும் நானும் அப்படியே ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா எந்த எண்ணமோ உள்ள வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஏன் வரல? இவங்க என்ன காரணத்தில் வரல? ஏன் இவங்க வரல? இவங்க எதுக்கு பேசலை? இவங்க எதுக்கு ஆராதனையில் ஒரு மாதிரி இருந்தாங்க? நீங்கள் இந்த ஊழியக்காரங்களுடைய மனசெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரும் பாஸ் ஆகாதீங்க, சுவிசேஷ ஊழியம் என்ன செய்யுங்க. அல்லேலூயா.
அத்தனை வலிகள், அத்தனை கஷ்டம். அதனால தான் மோசே சொல்லுகிறார், நானா பெற்றேன், நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த அந்த வலி இருக்கு பாருங்க. வேணா இருந்து பாருங்க, ஒரு 6 மாதம் வேணா பாஸ்டாக இருந்து பாருங்க, அப்போ தெரியும். ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் வச்சு நீங்கள் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறீர்களோ அதை விட ரொம்ப கஷ்டம் ஊழியம். அல்லேலூயா. நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும். நன்மை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சரி, இதுதான் அந்த தேவனிடத்தில் நம்ம கூறுகிற ஒரு பரிசுத்தமான அன்பு. முதல்ல. ரெண்டாவது, ஆண்டவர் சொல்றார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. கொஞ்சம் கவனிங்களேன். அன்பு கூறு. இப்போ அந்த பரிசுத்தமான அன்புக்கு ஒப்பாக கர்த்தர் சொல்ற, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறாய், அதே போல பிறனிடத்தில் என்ன பண்ணு, நீ அன்பு கூறு. எப்படி? உன்னிடத்தில் எப்படி அன்பு கூறுகிற? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்களை பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். ஒன்று ஏதோ கெட்டு போயிருக்கும் கிச்சனில், மோந்து பார்த்துட்டு இதை நைஸாக சூடு பண்ணி புருஷனுக்கு கொடுத்துருவாங்க. கேட்டால் அவர் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது பாஸ்டர், அவர் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நீ சாப்பிட்டா உனக்கு ஆகாது நீ நினைக்கிறாள், நீ சாப்பிட்டா இது உனக்கு ஏதாவது ஒரு செய்யும்னு நினைக்கிறாள், அப்புறம் எதுக்கு வயசானவங்க வீட்டில் இருந்தால் அவங்ககிட்ட போய் ஏன் கொடுக்குற? ஏன் அதை கொண்டு மாமியார்கிட்ட கொடுக்குற? சில வயசான ஆளுகளுக்கு கொடுத்ததை அதை காலி பண்ணிடுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான அன்பு. அல்லேலூயா. அன்பில் பரிசுத்தம், களங்கமில்லாத அன்பு. அந்த அன்பில் எந்த விதமான ஒரு சுயநலம் இல்லை, அந்த அன்பில் மாய்மாலம் இல்லை. அல்லேலூயா. ஒரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், மாயமற்ற அன்பு கோருங்கள். அந்த அன்பு செய்த அதுக்கு பின்னால என்ன இருக்குதா? ஏதாவது ஒரு சுயத்தை வைத்துக் கொண்டுதான் மனுஷன் அன்பு கூறுகிறான். சரி, அப்போ என்ன வாசிக்கிறோம்னா, எனக்கு என்ன கிடைக்கும், அதுதான் உன்னுடைய எண்ணம் இல்லையா? நான் ஏதாவது ஒன்று செஞ்ச எனக்கு என்ன கிடைக்கும்? அதல்ல உண்மையான அன்பு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கடைசியாக கேட்கிறார், பேதுருவை, இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நீ என்னிடத்தில். அப்போ தேவனுடைய இருதயம் எதை எதிர்பார்க்குன்னு பாருங்க. நான் போன பின்பு இந்தந்த ஊழியருக்கு இதை செய்யணும், இதெல்லாம் நீ நான் பொறுப்பு இல்லைங்க. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உன் காணிக்கையை விட நீ ஆராதிக்கிற அந்த ஆராதனை, ஊழியம் எல்லாவற்றை விட, இதெல்லாம் ரெண்டாவது. நீ செய்கிற ஊழியம் எல்லாம் ரெண்டாவது. எல்லாவற்றை விட நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? ஆமென் சொல்லுங்க. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆனால் அவருக்கு என்ன கேட்டார்? நீ அன்பா இருக்கிறியான்னு கேட்டார். இவன் என்ன சொல்கிறான்? நான் உண்மை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அவர் கேட்கிறது மாயமற்ற அன்பு, பரிசுத்தமான அன்பு. இவன் சொல்லுகிறது உலக சிநேகம். நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். சரி சரி, முதல்ல தான் அவன் தெரியாமல் சொல்லிட்டான். 2ஆம் தடவை கேட்குறாரு, பேதுருவே இவர் எல்லாரை காட்டில் என்மேல் அன்பாக இருக்கிறாயா? மறுபடியும் நீங்கள் கவனிங்க. இவன் சொன்ன பிறகு அப்போ சரி, மறுபடியும் அவர் மாற்றி இருக்கணும்ல, என்ன மறுபடியும் அதே வார்த்தையை அழுத்தி கேட்கிறார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இவன் மறுபடியும் சொல்றான், நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் அன்பா இருப்பேன்ப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த விதமான ஒரு மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பை நான் உம்மிடத்தில் நான் செலுத்துவேன். உண்மையான அன்பு கோருவேன். என் தேவனிடத்தில் நான் அன்பா இருக்கிறேன். அதே போல பிறரிடத்திலும் நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்பது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு அதல்ல. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆமென். இது அதை விட பெரியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது எப்படிப்பட்ட அன்பு? இதுதான் பரிசுத்த அன்பு. விளங்கிச்சா உங்களுக்கு? இதுதான் பரிசுத்த அன்பு. நான் உங்களில் அன்பா இருந்தது போல என்றால்
நான் உங்களில் அன்பு கூறும்போது உங்களிடத்தில் அதற்கு தகுதியானது ஒன்றுமே இல்லை. நீ குற்றமுள்ளவன், பாவியா இருந்த, எதிர்க்கிறவனா இருந்த, தீமை செய்கிறவனா இருந்த, துன்மார்க்கனா இருந்த, மரணத்துக்கு ஏதுவானவா இருந்த, ஆனால் உன்னிடத்தில் நான் அன்பு கூர்ந்தேன். ஆமென். நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீயும். அப்போ நீங்க இன்னொரு ஆள்கிட்ட அன்பு கூறும்போது நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம்? எல்லாருமே எப்படி அன்பு கூறுகிறோம்? அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்கிறோம்? அன்பு கூறுகிறோம். அவர்களிடத்தில் ஒரு குறைவு இருந்தால் அவர்களை வெறுக்கிறோம், சபிக்கிறோம், சண்டை போடுகிறோம். ஆனால் இந்த பரிசுத்தமான அன்புக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா, எல்லாரும் இந்த பரிசுத்தமான அன்புக்குள்ள வந்துட்டோம்னா யாரையும் பகைக்க மாட்டோம். ஏனென்றால் எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தானே, குறைவில்லாதவர்கள் யாருமே இல்லை. என்னிடத்தில் ஒரு குறை இருந்தால் அவரிடத்தில் வேறொரு குறை இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு நல்ல காரியம் இருந்தால் அவரிடத்தில் என்னிடத்தில் இல்லாத நல்ல காரியம் அவரிடத்தில் இருக்கிறது. எல்லாரும் குறை உள்ளவர்கள் தானே என்று நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அந்த அன்புதான் சகல பாவங்களையும் மூடும். அந்த பரிசுத்தமான அன்பு உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்துக்குள் அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாராம்? அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். ஆமென். இந்த ஒரு வார்த்தை எனக்கு நம்முடைய ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர், இந்த பரிசுத்தமான அன்பை எனக்கு தாங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை விளங்கி கொண்டீர்கள்? ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். என் அன்பு பிள்ளைகளே, அவ்வளவாய் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். அவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவ்வளவாய் கர்த்தர் நம்மை அவருக்கு முக்கியப்படுத்தி நீ எனக்கு வேண்டும் என்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இரத்தம் சிந்தினார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இரத்தம் சிந்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? அவருக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தொடப்பட்டீர்களோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இப்படி மாற விரும்புகிறேன். இன்னும் நான் உம்மிடத்தில் அன்பு கூற விரும்புகிறேன். ஆண்டவரே, தேவனே, உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறதற்கு ஆண்டவரே நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும். ஆண்டவரே தகப்பனே, அன்பு ஒன்றே எனக்கு போதும். ஆண்டவரே தகப்பனே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாவற்றையும் தருவீர். அதினத்தின் காலத்தில் நீர் எல்லாவற்றையும் எனக்கு தருவீர். நான் என்னை நேசிப்பதை காட்டிலும் நீர் என்னை அதிகமாய் நேசிக்கிறீர். நான் என்னை நேசிப்பதை காட்டிலும் நீர் என்னை அதிகமாய் நேசிக்கிறீர். ஆகையினாலே நீர் எனக்கு நல்ல சுகத்தை தருவீர், எனக்கு வேண்டிய சமாதானத்தை தருவீர், எனக்கு சந்தோஷத்தை தருவீர், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவீர். காரணம், நான் என்னை நேசிப்பதை பார்க்கிலும் நீர் என்னை அதிகமாய் நேசிக்கிறீர். ஆண்டவரே, அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எனக்கு என்ன தருவீர் என்று நாங்கள் வருவதில்லை. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டால் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைக்கும் என்று நான் உம்மை சேவிக்கவில்லை, எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணவில்லை, ஆராதனைக்கு வரவில்லை. ராஜா, ஆண்டவரே, உம்முடைய அன்பை போற்றுவதற்கும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உம்மை துதித்து பாடுவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய சத்தியத்தை இன்னும் நாங்கள் அதிகமாய் கேட்டு அதிலே வளருகிறதற்கும் ஓடி வருகிறமே அல்லாமல் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நான் வரவில்லை. ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருக்கு முன்னால் ஒரு பரிசுத்தமான அன்பை ஆண்டவருக்கு செலுத்துவீங்க. எந்த சுய லாபம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல்,
என் தேவனை எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு மனதோடும், என் முழு பலத்தோடும் நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. என் ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும்ப்பா, உங்க பாசம், உங்களுடைய நேசம் ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. நீர் என்னை தெரிந்து கொண்டீரே, அதுவே எனக்கு கிடைத்த பாக்கியம். உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி உம்முடைய மகனாக மகளாக என்னை நீர் மாற்றினீரே, அதுவே எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நான் வேறு ஒன்றை உம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும், உம்முடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும், உங்க பாசம் ஒன்றே எனக்கு போதும், உம்முடைய செட்டையின் நிழல் ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவரே. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே எனக்கு போதும். கரங்களை தட்டி ஆண்டவரே, என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகமாய் நேசிக்கிற என் தெய்வமே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம், என் ஆசையில சுவாசம் இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே, நான் இப்படியே என் தேவனிடத்தில் வாழ்வதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க அன்பு மாத்திரம் போதும்பா. உம்முடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காமல் காத்துக்கொள்ளுங்க. நாளுக்கு நாள் நான் பரிசுத்த அன்பில் வளரும்படி எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க வாய்களை திறந்து, நான் பரிசுத்த அன்பில் நான் வளரணும் ஆண்டவரே. அன்பில் பரிசுத்தம், பரிசுத்த அன்பில் நான் வளரணும் ஆண்டவரே, கிருபை தாங்க. அதுபோல ஆண்டவரே, நான் மற்றவரிடத்திலும் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மற்றவரிடத்திலும் நான் அன்பு கூறும்படி எனக்கு கிருபை தாங்க. ஒருவரையும் நான் பகைக்காமல் யாவரோடும் நான் சமாதானமாய் இருக்க என் தேவனை எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு, குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்படி, பரிசுத்த அன்பை காண்பிக்கும்படி கிருபை தாங்கப்பா. உங்கள் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. உடைய வசனத்திலே வாழ்வதற்கு கிருபைகளை தாரும். இன்னும் வேத வசனத்தின் வெளிப்பாடுகளை, வெளிச்சத்தை கர்த்தர் இன்னும் எங்களுக்கு அதிகமாய் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உடைய வசனத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர வாஞ்சிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகளை அங்கீகரியும். நூறத்தனையாய் திரும்ப கூடும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் இல்லத்திற்கு திரும்பி போகும்போது உடைய பரிசுத்த அன்பினால் நிறைந்தவர்களாய், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமும் அன்புள்ள பிள்ளைகளுமாய் இருக்கும்படி ஆண்டவர் கிருபைகளை தாரும். ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.